குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் தீர்றதுக்கான மருத்துவம். மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே எந்த ஒரு அசைவும் இருக்காது குழந்தைகிட்ட. குழந்தை அதிக வளர்ச்சி இருக்காது, அமைதியாக இருக்கும், அழாது, நிறைய சிக்கல் வந்துடும். குடல் சுத்தமானால் தான் உடல் சுத்தம். அதனால் குழந்தையினுடைய மலச்சிக்கலை பார்க்கணும். அழுதுகிட்டே இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்காது, சாப்பிடவும் சாப்பிடாது. முக்கியமாக அதுக்கு வெத்தலை, கடுக்காய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல்னாக்கா அது அடிக்கடி சில குழந்தைங்களுக்கு இருக்கும். இப்போ 1 மாதத்துலேருந்து 3 மாதத்து வரைக்கும் இருக்க குழந்தைங்க, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க, கரெக்டாக அந்த குழந்தை அது எப்போ பார்த்தாலும் சிறுநீர் தான் கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. ஒரு சில குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் மலங்கழிக்கும். 3 மாதத்தை வரைக்கும் சிறுநீர் தான் அதிகமாக கழிச்சுக்கிட்டே இருக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க 3 மாதம் வரைக்கும். அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா தாய் நிறையா உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா முகம் பார்க்க 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுனாக்கா குழந்தைங்க நல்லா தாய் சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு கொடுக்குறோம் அது மாதிரி மலம் கட்டி வெளியே போகும். காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, கண்டிப்பாக 2 வேளையாவது குழந்தை மலம் கழிச்சு ஆகணும். இது நான் 1 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்குள்ளே நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் போகுது, மலம் கழிக்க மாட்டுது, 2 நாள் கழித்து மலம் போகுது அப்படின்னலாம் விட்டிங்கனாக்கா வயிறு கட்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சிறு வயசுலேயே வளர்ச்சி இருக்காது. அந்த தோல் நோய்கள் அந்த மாதிரி வந்துடும். வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா, வயிறு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு ஒரு சுறுசுறுப்பு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனால் புத்துணர்ச்சியாகவும் நல்லா இருக்கணும்னா குடல் சுத்தமே உடல் சுத்தம்ன்றதுனால மலம் கழிச்சிடணும். குழந்தை மலம் கழிக்காமல் இருந்ததுனாக்கா, அழுதுகிட்டு இருக்குனாக்கா, டெய்லியும் மலம் கழிக்காமல் இருக்குதுனாக்கா அதுக்கு உடனடியாக தயாரித்து இந்த மருந்து கொடுத்துட்டிங்கனாக்கா குழந்தை நல்லா மலம் கழிச்சிரும். குழந்தைகள் மலம் கழிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெற்றிலை காம்பு சாறு எடுத்து வச்சுருக்குறோம். காம்பு தான் இதில் பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ இது கூட விளக்கெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. கடுக்காய் பொடி ஒரு சிட்டிகை கூட சேர்த்துக்கிட்டா போதும். விளக்கெண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்கிறதுனால அதை முறிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, முறிச்சு எடுத்துடலாம். இந்த சூட்டுலேயே பச்சை வாசம் போய் எண்ணெயும் சாறும் ஒன்று சேர்ந்துருச்சு. இது குழந்தை மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்க கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வயிறெல்லாம் கலக்கி குடல் சுத்தமாயிடுச்சுனாக்கா குழந்தை புத்துணர்ச்சியாக இருக்கும். குழந்தைக்கு மலச்சிக்கல் தீர வெத்தலை, கடுக்காய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இது அப்படியே உள்ளுக்கு கொடுக்க குழந்தையினுடைய மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.